யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. கடவுள் மட்டுமே பாகம் 1இல் நாம் பார்த்து கொண்டிருப்பது கடவுளை தேடி. நேற்றைய தொடரின் தொடர்ச்சி தொடர்ந்து காணலாம். உங்கள் மீதான பித்தனும் பனிச்சரிவில் இவன் வீழட்டும். ராமதாஸ், நீ இப்போது பித்தன், முழு பித்தன், இனிய பித்தன், பித்தன் பித்தன் பித்தன். ஓ ராமதாஸ், நீ உண்மையிலேயே பித்தன்தான். உனது பித்தின் அடிப்படையே ராம்தான். நீ தீவிர பித்தன். ராமதாஸ், ராமின் அன்பை தேனை பருகு. ராமின் ஒளி எங்கும் பரவட்டும். இந்தியா முழுவதும் அவர் பயணம் மேற்கொண்ட போது அவர் பலரால் வசீகரிக்கப்பட்டார். பலர் உடனடியாக அவரை பின்பற்றினர். வேறு சிலர் பயணத்தை முடித்து கொண்டு வரும் வரை காத்திருக்கலாம் என்று காத்திருந்தனர். அவரது ஆரம்பகால பக்தர்களில் அவரது பெரிய குடும்பத்தினரும் அடங்குவர். அவரது சகோதரர்கள், சகோதரிகள், அக்கா பெண்கள், அக்கா பையன்கள், முக்கியமாக அவரது மகள் என்று அனைவரும் அவரது பக்தர்கள் ஆனார்கள். மகள் ரமாபாய் 1926இல் சந்திரஷ்கர் ட்ரிகனாட் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். சந்திரஷ்கர் ரமாதாஸின் பூர்வாசிரம உறவுதான். ராமதாஸ் சந்நியாசம் வாங்குவதற்கு முந்தைய விட்டல்ராவ் மாமாவை சந்திரஷ்கருக்கு ரொம்ப பிடிக்கும். அவரது நகைச்சுவையை சந்திரஷ்கர் மிகவும் ரசிப்பார். ரமாபாய் திருமணத்திற்கு ராமதாஸ் சென்றிருந்தார். மனம் மகிழ்ந்து ஆசிகள் வழங்கினார். இந்த தம்பதிகளை ராமர் சீதையாக ராமதாஸ் பார்த்தார் என்று இன் குவெஸ்ட் ஆஃப் காடில் சொல்கிறார். ராமதாஸின் பக்தராக மாறிய சந்திரஷ்கர் பேசேஜ் டு டிவினிட்டி என்கிற புத்தகம் எழுதினார். அதில் குடும்பத்தில் இருக்கும் மற்றொரு உறவுக்காரரான பி. ராமானந்த் தனது மாமா பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் என்பது பற்றியும் குறிப்பிட்டிருக்கிறார். விட்டலாக இருந்து பப்பாவாக மாறிய பின்னும் குடும்பத்தினர் அவரை எவ்வளவு மதிப்பு, மரியாதை மற்றும் பக்தியுடன் அணுகினார்கள் என்பது இந்த புத்தகத்தின் மூலம் தெரிகிறது. ராமானந்த் சிறுவனாக இருந்தபோது விட்டல்ராவ் மாமா அவர் வீட்டிற்கு அடிக்கடி செல்வார். மாமா வந்து விட்டல் ராமானந்துக்கு கொண்டாட்டம்தான். ராமானந்த் உயர்நிலைப் பள்ளியில் படிக்கையில் விட்டல் ராவுடனான நட்பு இன்னும் அதிகரித்தது. விட்டல் ராவுக்கு ஆங்கில இலக்கியத்தில் மிகுந்த ஈடுபாடும் புலமையும் உண்டு. அதனால் அவர் ராமானந்துக்கு ஷேக்ஸ்பியர், பென் ஜான்சன், அடிசன் மற்றும் ஸ்டீல் பற்றியும் அவர்களது நாடகங்கள், கவிதைகள் பற்றியும் அதிகம் சொல்வார். அது கற்றுக் கொடுத்தலாக இருக்காது, அறிவை பகிர்ந்து கொள்வதாக இருக்கும். இலக்கிய எழுத்தாளர்கள் மட்டுமல்ல, சமகால ஆங்கில எழுத்தாளர்களையும் விட்டல் அதிகம் படித்திருந்தார். ராமானந்திற்கு விட்டல் மாமாவின் நகைச்சுவை மிகவும் பிடிக்கும். மாமாவும் மருமகனும் பல ஆண்டுகளுக்கு கடித போக்குவரத்தில் இருந்தார்கள். கடிதங்கள் என்றால் நீண்ட கடிதங்கள், 20 பக்கம் 25 பக்கம் என்று இருக்கும். அதனால்தான் விட்டல் உலக வாழ்க்கையை துறந்து சந்நியாசம் பெற்றுவிட்டார் என்பது ராமானந்துக்கு மிகுந்த அதிர்ச்சியை அளித்தது. உறவினர்களும் குடும்பத்தினரும் அது பற்றி விமர்சித்த போது ராமானந்த் விட்டல் மாமா பற்றி மிகவும் கவலைப்பட்டார். ருக்மாபாய், ராமாபாய் தனித்து விடப்பட்டது குறித்து மிகவும் வருத்தப்பட்டார். குருதேவ் பாலகிருஷ்ணா தனது மகனை இழந்துவிட்டார் என்பதை நினைத்து வேதனைப்பட்டார். தனது அன்புக்குரிய மாமாவின் கஷ்டங்கள் குறித்து கவலை அடைந்தார். தனது ஓராண்டு சாதனா பயணத்திலிருந்து வந்தபோது, அதாவது கத்ரி குகையிலிருந்து வந்த சமயத்தில் அவரது ராமானந்த் மனம் உடைந்து போனார். தனது மனநிலை குறித்து சந்திரஷ்கரிடம் அவர் என்ன சொன்னார் என்பதை பேசேஜ் டு டிவினிட்டி சொல்கிறது. இதன் தொடரை நாளை தொடர்ந்து காணலாம்.